This is Jesus Live God TV, France, Tamil. தேசத்திலிருந்து வந்திருக்கிற அருமையான ரெவரண்ட் திவாகரையே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர போறார். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவநாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடி காணிக்கை எடுக்கும்போது அதன் பிற்பாடு வார்த்தைக்கு சாட்சியை சொல்லி வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். அகிலத்தையே வார்த்தையினால் படைத்தவரே, அளந்தவரே, அந்த வார்த்தையினால் எங்களையும் செலுத்தித்தீரே, செயல்படுத்தினீரே. அகிலத்தையே வார்த்தையினால் படைத்தவரே, அளந்தவரே, அந்த வார்த்தையினால் எங்களையும் சிருஷ்டித்தீரே, செயல்படுத்தினீரே. பேசும்போது கேட்டிடவே பலப்படுத்தும் எம் இதயத்தை உமக்காக தந்திடவே. பேசும்போது கேட்டிடவே பலப்படுத்தும் எம் இதயத்தை உமக்காக தந்திடவே. எம் இதயத்தை உமக்காக தந்திடவே. எம் இதயத்தை உமக்காக தந்திடவே. அகிலத்தையே வார்த்தையினால் படித்தவரே, அளந்தவரே, இந்த வார்த்தையினால் எங்களையும் சிருஷ்டித்தீரே, செயல்படுத்தினீரே. விண்ணுக்கும் மண்ணுக்கும் தேவனீரே, உன் வார்த்தையினால் அனைத்தையும் ஆளுகிறீர். விண்ணுக்கும் மண்ணுக்கும் தேவனீரே, வார்த்தையினால் அனைத்தையும் ஆளுகிறீர். குணப்படுத்தும் வார்த்தையை நாம் கேட்டிடவே, குணப்படுத்தும் வார்த்தையை நாம் கேட்டிடவே. சுகம்பலன் எல்லாமே வருகிறதே, சுகம்பலன் எல்லாமே வருகிறதே. அகிலத்தையே வார்த்தையினால் படித்தவரே, அளந்தவரே, அந்த வார்த்தையினால் எங்களையும் சிருஷ்டித்தீரே, செயல்படுத்தினீரே. கடந்து செல்வோம். இன்றைக்கு பாச வேண்டிய இடத்திலே இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுடைய போதவருக்காக தேவனை தோத்தரிக்கிற உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளிலே நான் செய்தி அதிகமாக பைபிளை எடுத்து பிரசங்கிப்பதில் தேவாவியானவர் நிறுத்தியிருப்பார். இன்றைக்கு இந்த இடத்துல என்னத்தை பேச வேண்டும் என்று நான் சிந்தித்த போது, போதகர் ஐயா இன்றைக்கு இவ்விடத்தை கதைத்ததெல்லாம் சுகம், காத்து, சுகத்தை குறித்து, விடுதலை, ஒரு வியாதியை குறித்து தான் காரியங்களை பார்த்தார். அவ்விதமாக நாங்களும் எங்களுடைய சரீர சுகத்துக்காக, எங்கள் சரீர சுகத்துக்காக நாங்கள் ஏங்குகிறோம். நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? விதமாக ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம் சுகத்துக்காக. ஆகவே இந்த சுகம் கிடைப்பதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். அவ்விதமான வார்த்தையை தேவனங்களோடு இடைப்படுத்துவார். ஆகவே வார்த்தைக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்து தியானிக்க போகின்றோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தியானித்து ஆமே வாசி தொடர்ந்து வாசி. ஆமே ஆமே அல்லேலூயா ஆமே. சோத்ரம் சோத்ரம். போது ஆமே ஆமே
அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, எங்கள் ராஜாவே, எங்கள் நித்திய தேவனே, இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு நீர் எண்ணத்தை கற்றுக் கொடுக்க போகிறீர்கள். அதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மிடமிருந்து நாங்கள் ஒத்தாசை பெறுவதற்கு காத்திருக்கத்தக்கதாக இந்த வேதத்தை எங்களுக்கு போதிக்க போகிற ராஜா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சரீரத்தில் வியாதி, வேதனை, துன்பம், துயரம் இவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இன்று நீர் காத்திருங்கள். கத்திடமிருந்து உங்களுக்கு நன்றி வரும் என்று ஆண்டவரை நீர் போதிக்க போகிற ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கின்ற பிள்ளைகளையும் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்மிடமிருந்து காத்திருந்து ஒத்தாசை பெற எங்களை நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எங்கே? பெதஸ்தா குளத்தருகே 38 வருடம் காத்திருக்கின்றான். அவனுக்கு சுகம் கிடைப்பதற்கு 38 வருடம். 4 நாட்களில் அரைவாசி காலங்கள் முடிந்துவிட்டன. அங்கே வருடங்கள் தோறும் அந்த குளம், பெதஸ்தா குளம் கலக்கப்படும். அங்கே தூதன் இறங்குவார். இறங்கி கலக்கிற போது அங்கே யார் முதல் இறங்கி அங்கே எழும்புகிறார்களோ அவர்கள் சொச்சம் அடைவார்கள், அவர்கள் சுகம் அடைவார்கள் என்பது அங்கே நியதியாக இருக்கிறது. அதிகமாக ஜனங்கள் சுகம் பெற்றிருக்கின்றார்கள். இவ்விதமாக 38 வருடமாக ஒருவன் அவடத்தே இருக்கிறான். நடக்க முடியாது. அவ்விதமாக அவன் இருக்கின்றான். யாரும் கொண்டு போய் தன்னை இறக்கி அதுக்குள்ளேந்து விடுவதற்கும் ஆள் இல்லை. ஏனென்றால் எல்லாரும் வியாதிகள். அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அவைகளில் குருடர்கள், சப்பானிகள், சூமின உறுப்பை உடையவர் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்து கிடந்தார்கள். தண்ணி எப்போது கலக்கப்படும், இப்போது இறங்கலாம். அவர் காத்திருக்கிறாங்க. எல்லா வியாசியர்களும் எல்லா வருத்தத்துக்குரியவர்களும் அங்கே கிடக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் இந்த வியாதிக்காரன். 38 வருடமாக காத்திருக்கிறான். அவன் சோர்ந்து போகவில்லை, உடைந்து போகவில்லை. எனக்கு இதை யாரும் செய்து முடிக்க முடியாது, இந்த இடத்துல என்னால் இறங்க முடியாது. அவன் சிந்திக்காமல் காத்திருந்தான். காத்திருந்த போது அவ்வளவு ஜனங்கள் இருக்கின்ற வேளையிலும் இயேசு கிறிஸ்து வந்த யாரிடம்? அந்த 38 வருடமாக வியாசியத்தனாக இருந்த அவனை பார்த்து தான் தேவன் கேட்கின்றார். அப்போ அவன் சொல்றான், நீ குணமடைய வேண்டுமானது. ஆண்டவரே, நான் கெந்தி போகவும் மேலாது, எனக்கு நடந்து போகவும் தெரியாது. ஆனால் அதற்கு முன்னே பல வியாதிக்காரர்கள் சுகம் பெற்று போகிறார்கள். ஆனால் என்னால் முடியவில்லை என்ற போது நீ சுகமடைய விரும்புகிறாய் என்றால் என்ற போது அங்கே வசனத்தின் படி பார்த்தோமானால் அங்கே சொல்லுகிறது, அந்த வியாதியஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு விடுகிறதுக்கு ஒருவருமில்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவனுக்கு முந்தி இறங்கி விடுகிறான். தொடர்ந்து வாசிங்க. உடனே அதுக்கு பிறகு அவங்க செய்த தேவன் செய்த அற்புதத்தை குறித்து அங்கே நின்றவர்களெல்லாம் தப்பாகாத காரியங்களை கதைக்கிறார். அது நமக்கு இப்போது தேவையில்லை. ஆனால் அவன் நெடுநாள் காத்திருந்தான். அந்த நெடுநாள் காத்திருப்பு அவனை குணமடைய செய்தது. இன்றைக்கு நாங்கள் சபை என்று போகிறோம், இயேசு என்று போகிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே சில வியாதிகள் நீங்கவில்லை என்று நினைக்கின்றோம். அதனால் வீட்டிலே சபை கூடுவதை விட்டுவிட்டு வீட்டிலே படுத்து கிடக்கிறோம், உறங்கி கிடக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து தேவனை தேடினால்தான் தேவன் எங்களுடைய வாழ்க்கையை செயலாற்ற முடியும். ஆமென். அல்லது கர்த்தரை நாங்கள் எந்நேரம் தேட வேண்டும். தேவைக்காக மாற்றம் நாங்கள் தேவனை தேடக்கூடாது. அவரை நாங்கள் நித்திய ராஜ்யத்துக்காக தேட வேண்டும். இம்மைக்காக நாங்கள் தேடி இந்த பூமியிலே வாழ்வதற்காக, இந்த பூமியிலே ஐஸ்வர்யமான வாழ்வதற்காக, சுகத்தோடு வாழ்வதற்காக நாங்கள் இம்மைக்காக தேவனை தேடக்கூடாது. எங்களுக்குள்ள ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த ராஜ்யத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நாங்களும்
அவர் வந்து மீண்டும் அவர் இருக்கும் இடத்தில் நாங்களும் இருக்க வேண்டும் என்று மீண்டும் வருவேன் என்று சொல்லிவிட்டு தான் இன்றைக்கு போய் தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். ஆகவே அருமையான தேவன் தான் இருக்கிற இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் எங்களுக்காக இந்த பூமியிலே சகலவற்றையும் சகித்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், காரி துப்பப்பட்டார், அவதான வார்த்தைகளை கேட்டார், எங்களுக்காக பாடுகளை சகித்தார். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோசரிப்பேன். தேவன் இந்த பூமியில் சுற்றி தின்ற நாட்களில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தின்றார். குருடரை பார்வையை செய்தார், முடவரை கேட்க செய்தார், கீழாதரை கேட்க செய்தார், குருடரை பார்க்க செய்தீர், முடவரை நடக்க செய்தீர். குருடரை பார்க்க செய்தீர், முடவரை நடக்க செய்தீர், கேளாத செவிடரை கேட்க செய்தீர். கேளாத செவிடரை கேட்க செய்தி இனிதான நாமம் நம் இயேசுவின் நாமம். தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளி தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று 34ஆம் சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தர் நல்லவர் என்பதை விதமாக கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருக்கிறோம் ஆராய்வதால் ருசிக்கும் போது அது எங்கள் வாழ்க்கைக்கு, எங்கள் சரீரத்துக்கு ஔஷதமாக இருக்கின்றது. ஆகவேதான் தேவன் வார்த்தையை கொடுத்த போது அந்த ஜனங்கள் விடுதலையானார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்ட போது அவர் விடுதலையானார்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானார்கள். சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று பார்த்தோம். அது சத்தியம் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை தான் சத்தியம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா! அந்த வார்த்தை தான் தேவன். ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு சில பேர் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று ஒரு புறம் கும்பிடுகிறோம், வழிபடுகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு சிலர் முதல்ல கொடுக்கின்றார்கள். தேவன் தான் கடவுள் என்று சொல்றார்கள். இவர்கள் மூவரும் வேறுவர் அல்ல, மூவரும் ஒருவரே. அல்லேலூயா! அல்லேலூயா! மூவரும் ஒருவரே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப அது இயேசு கிறிஸ்து தான் தேவன். இயேசு கிறிஸ்து தான் தேவன். அவர் ஏன் விதமாக காரியங்களை பிரித்து வைத்திருக்கிறார்? ஒரு காரியத்துக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் வேறு பிரித்து ஆழ்த்தத்துவமாக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். ஆனால் தேவன் அவர் ஒருவரே. அவர் தேவன் பூமிக்கு வர முடியாது. அவர் அக்கினிமயமானவர். நாங்கள் அவரை கண்டோமானால் ஜீவனோடு இருக்க முடியாது. அதனால் தான் தன்னுடைய ஒரே பேரான குமார் தானே வார்த்தையாக மரியாளுடைய வயிற்றிலே மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அங்கே பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனத்திலே நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக. தேவன் ஒருவர் உண்டாக்கியிருப்பாரானால் எனது எனது என்று சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே நமது என்று வந்திருப்பதனால் அங்கே அந்த மூவரும் இடைப்பட்டிருக்கிறார்கள். இங்கே குமாரன் வந்துவிட்டால் ஆவியானவர் இங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆழத்தின் மேல் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டிருந்தார். அல்லேலூயா! ஆகவே மூவரும் அந்த நாட்களில் இருந்திருக்கிறார்கள்.
எங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட ஆயத்தப்பட்டிருக்க ஆட்டுக்குட்டி. ஆகவே அவ்விதமாக ஒவ்வொரு ஒன்றாக இருந்து எங்களுக்காக அங்கே ஆதாம் மேவாடை உண்டாக்கினார். அவர்கள் மூலமாக இன்று வரைக்கும் நாங்கள் இருக்கோம். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, இந்த பூமியிலே தேவன் வந்தது நோக்கம் என்ன? நாங்கள் உயர்த்தப்பட வேண்டும். நாங்கள் துன்பங்களோடு, துயரங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு வாழ்கிற நாங்கள் அதிலிருந்து விடுதலை ஆகி அந்த தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். இந்த பூமியிலே எங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். நாங்கள் மேலானவைகளை நோக்கி பார்க்க வேண்டும். எங்களுக்கு தேவையானது ஒன்று, அவரை விட்டு எடுபடாத நல்ல பங்கை எவ்விதமாக மரியாள் தெரிந்து கொண்டாரோ நாங்கள் அந்த பங்கை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை நாங்கள் விசுவாசித்து அவரை தேடுவோமானால், அவர் மேல் பிரியமாயிருப்போமானால், அவரை மேல் வைராக்கியம் இருப்போமானால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், அவர் சந்திப்பார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க. பிற்பாடு நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவருடைய சித்தத்தின்படி மாத்திரமே கொடுக்கப்படும். நாங்கள் சுகபோகமாக வாழ்வதற்காக மற்றவனை பகைத்து, மற்றவனை குறை சொல்லி, மற்றவன் நல்லா இருக்கிறான் நான் மட்டும் விதமாக இருக்கின்றேன், மற்றவனை பொறாமைப்பட்டு ஜெபிப்போமானால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. தேவனுக்கு தெரியும் நாங்கள் எடுக்கிற ஜெபம் பிரியமாக இருக்க வேண்டும். தானியேல் ஜெபித்தான். 3 வேளை ஜெபித்த போது அவன் வேண்டிக்கொள்ள 1 கட்டளையை வெளிப்பட்டது. அவ்விதமாக தானியேல் எவ்விதமாக ஜெபித்தானோ அதை நீங்கள் வாசித்து பார்த்து அதன்படி ஜெபிக்கப்படங்க. சாலமோன் ஜெபித்தான். அடிக்கடி சொல்ல, சாலமோன் திரளான ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கேட்டான். ஆனால் தேவன் பார்த்தா இவன் இன்றைக்கு இருக்க அதிகாரிகள் ஆளுகை செய்வார் என்ன கேட்பார்கள்? சொத்தை தான் கேட்பாங்க. அது தந்தா தான் நடத்த முடியாது. ஆனால் அவன் அதை கேட்கவில்லை, ஞானத்தை கேட்டான். ஆனால் தேவன் பார்த்தா அவனுடைய ஜெபம் பிரியமுள்ளதாக இருந்தது. ஆனால் ஞானத்தை மாத்திரம் கொடுத்தா இந்த பூமியை நடத்துகிற இந்த ஜனங்களை நடத்துவதற்கு பொருளாதாரம் இல்லை. அதனால் ஐஸ்வர்யத்தை கூட்டிக் கொடுத்தான். அவ்விதமாக நாங்கள் பிறருக்காக ஜெபிக்கும் போது, தேவனை நோக்கி உண்மையாக காத்திருந்து ஜெபிக்கும் போது எங்களுடைய தேவைகளை அறிந்தவர், அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அவ்விதமாக தேவன் என்றும் உங்களோடும் எல்லோரும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு சுகத்தை பார்க்க போகின்றோம். எல்லோரும் தெரிந்தது. ஆனால் மீண்டும் நாங்கள் எங்களுடைய மனதிலே அதை இன்னும் கொண்டு வைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மார்க்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பெரும்பாடுள்ள ஸ்திரியை உங்களுக்கு தெரியும். பெரும்பாடுள்ள ஸ்திரி வாசிப்போம். 25ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. ஒரு தசத்தின் ஓரத்தை தொட்டாயிதல் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. போதும் சகோதரியா, நன்றி நன்றி. அங்க பாருங்க, அந்த இரத்த பூக்கினால் அந்த 12 வருடமாக அந்த ஸ்திரீ பெரும்பாடுபடுகிறார். சுகத்துக்காக அவள் பல காரியங்களை செய்து விட்டாள். அவள் ஒரு ஆசை உள்ளவளாக இருந்திருப்பாள். ஏன்னா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையவில்லை. எங்க வைத்தியர்கள் கொடுத்திருப்பாள், குறி சொல்லுறம் போயிருப்பாள். இவ்விதமாக போய் குணமடையலான இன்னும் வேதனை அதிகரித்தது. பணத்தையும் செலவழித்தால் அதனோடு அவருடைய சரீர வியாதி இன்னும் அதிகரித்தது. ஏன்? அவர்கள் கொடுத்த மருந்துகளினால் அவளுக்கு இன்னும் வியாதி அதிகரித்தது, வேதனை அதிகரித்தது. ஆனால் இவ்விதமாக செலவழித்தும் சற்று குணமடையாத போது அதிக வேதனையோடு இருக்கின்ற வேளையிலே அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். அவள் இவ்விதமாக கேள்விப்படாள். அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் சுகம் கொடுக்கிறவர், அவர் விடுதலை ஆக்கிறவர். ஆகவே அவ்விதமான தேவன் எனக்கும் விடுதலை தருவார் என்ற ஒரு விசுவாசம். அவளுடைய விசுவாசம் என்ன என்றால், அவர் தொட்டு ஜபிக்க வேண்டும், அவர் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை. அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுத்தமாவேன். அந்த வஸ்திரம் தான் வார்த்தை.
அந்த வார்த்தை எனக்குள்ள போனால் நான் சுத்தமான என்ற வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிற தேவன். அவள் போனால் 12 வருட காலமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ தேவனுடைய சுகத்துக்காக காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகவே அருமையான தேவ ஜனங்கள், இன்றைக்கு எங்களுடைய சுகத்துக்காக நாம் காத்திருப்போம். ஆனால் அவர் செய்தால் அது சம்பூர்ணமாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கு வைத்தியர்களிடம் போகின்றோம். வைத்தியர் தேவை, வியாதிக்கு வைத்திய தேவை. தேவன் தான் வைத்தியர்களை ஏற்படுத்தியிருக்கிறார், மாத்திரைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதுக்காக நாங்கள் மாத்திரை குடிக்கக்கூடாது, வைத்தியம் போகக்கூடாது இல்லை. எல்லாவற்றையும் இந்த பூமியை அனைத்தையும் உண்டாக்கினவர் தகப்பன். அவர்தான். ஏன்னா மண்ணால் உண்டாப்பான சரீரத்துக்கு, மண்ணால் உண்டாக்கப்பட்ட சரீரத்துக்கு வியாதிகள் வரும் என்றால் மண்ணுக்குள்ளே பல பங்கசுகள், பாக்டீரியாக்கள், கிருமி நாசினிகள் இருக்கின்றது. அந்த மண்ணினால் உண்டாக்கப்பட்ட சரீரம் நாங்கள். ஆகவே எங்கள் சரீரத்துக்கு வியாதிகள் வரும். ஆகவே அந்த சரீரத்துக்கு வைத்தியர்கள் தேவை என்பதை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே ஆனாலும் எங்கள் சரீரத்திலே வியாதிகள் நீக்கப்பட்டாலும் ஜீவன் போகின்ற நேரங்களில் அவர் சொல்வார்கள், காப்பாற்ற முடியாது. இந்த நேரத்தில் அவர் சொல்வார்கள், உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களை வணங்குங்கள். ஆகவே ஜீவனை கொடுத்த தேவன் அவர் ஒருவர் தான். கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். கர்த்தர் தான் எங்களை ஜீவனை கொடுத்தார். கர்த்தர் தான் இன்று வரைக்கும் போஷிக்கிறார். அவர்தான் எங்களை எடுப்பதோ, எங்களுடைய ஜீவனை எடுத்து விடுவதோ இல்லை இருப்பதோ என்று முடிவு செய்ய முடியும் என்றால் ஜோபுவை குறித்து தெரியும். ஜோபும் தேவன் சமூகத்தில் நிற்கும் போது பிசாசானவன் இந்த உலகம் பூமியெல்லாம் சுற்றி திரிந்து அந்த சமூகத்தில் வந்து என்று சொல்கிறான். அவங்க சுற்றி திரிந்து வந்தபோது தேவன் அவனை அறிந்தவனாய், என்னுடைய சன்மார்களும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய என் தாசன் மேல் கண்ணோக்கம் வைத்தாய் என்றபோது, நீர் அவன் விருதாவாய் உன்னை ஆராதிக்கிறான், நீர் அவனை வேலையடித்து பாதுகாத்திருக்கிறீர், அவனுக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுத்திக்க, அதனால் ஆராதிக்கிறான் போதோ அங்கே தேவன் சொல்கின்றார், இல்லை, அவன் எப்போதும் எனக்குள்ள உண்மை முத்தமாக இருப்பான், நீ சோதித்து பாரு. ஆனால் பிராணனை மாத்திரம் எடுக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை. என்றால் ஜீவனை கொடுத்த தேவனுக்குத்தான் ஜீவனை எடுக்கிற அதிகாரம் இருக்கிறது. ஆனால் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வருகின்றது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அது என்ன காரியம்? எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் திருடி விடுவான். எங்களுடைய தேவனை ஆராதிக்கிற நாட்களை அவன் திருடி விடுவான். எங்களுடைய ஆத்மாவை அவன் அழிக்கச் செய்வான். ஆத்மா தான் அழித்து போகும். மனக்கண்கள் கூடாக்கப்பட்டு போய்விடும். ஆகவே திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். இதை வந்து எங்களை அழித்து போற்றுவான், எங்களை ஆத்மாவை அழித்து போற்றுவான். ஆனால் தேவனோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே அவர்கள் பரிபூர்ணப்படும்படிக்கு அவர் வந்தார். ஜீவன் உண்டாயிருக்க, அந்த ஜீவன் என்ன? நித்திய ராஜ்யத்துக்குரிய ஜீவன். அது பரிபூர்ணப்பட வேண்டும். இந்த பூமியில மண்ணால் செய்து மறித்து போய்விடும். இது ஒரு நாங்கள் நடமாடுவது வாடகை வீடு, வாடகையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது போய் மண்ணோட ஆவியும் ஆத்மாவும் தான் தேவன் கொடுத்த ஆத்மா பரதீசில் இளைப்பாறை கொண்டிருக்கும். எங்களுடைய ஆவியோ கொடுத்த தேவனத்துக்கு போய்விடும். ஆகவே அருமையான தேவன்களே, ஆவி ஆத்மா சரீரம் குற்றப்பட்டதாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த 12 வருடமாக பெரும்பால் லோஸ்திரி அங்கே அவளது விசுவாசத்தோடு போனாள். அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள், அந்த வார்த்தையை கேட்டாள், அவருடைய உதரத்தின் ஊழல் நின்று போயிற்று. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டியதாக இருக்கு. உடனே எங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்யப்படும் என்றால் செய்தால் தீமையாக நடக்கும். சில காரியம் நாங்கள் கேட்கின்ற காரியம் எங்களுக்கு நடந்தால் அதனால் பின்விளைவுகள் ஏற்படும் என்பதற்காக தேவன் நன்மையாய் செய்ய வேண்டும் என்பதற்காக தாமதிக்கிறார். அங்கே பாருங்க, பல காரியங்கள் தாமதத்துக்கு எங்களுடைய வேதத்திலே பார்க்கின்றோம். அங்கே சீசர்கள் கேட்கிறார்கள், இவன் பார்வை அடையாமல் இருப்பது இவருடைய தாய் செய்த குற்றமா, இல்லை தாய் தப்பன் செய்த குற்றமா, இல்லை இவன் செய்த குற்றமா? இல்லை. சில அவர் சொல்லுகிறார், இது தேவநாம மகிமைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே எங்கள் வாக்கிலே சில காரியங்களை வைத்திருப்ப அவர் மூலமாக உங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி, உங்கள் வாழ்க்கையிலே பாடுகளும் துன்பங்களும் இருக்குதென்றால்
உங்களை அவர் மீட்டெடுக்கும் போது உங்களை காண்கிறவர்கள் அதை பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை அனுமதித்திருக்கின்றார். இன்றைக்கு நான் இந்த இடத்திலே தேவன் என்னை கொண்டு வைத்திருப்பதற்கு, என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு, என்னுடைய சகோதர குடும்பம் சிலர் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாக இருந்தது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை நான் என்னவா வாழ்ந்து மற்றொரு பார்வையிலே உதாசீனப்படுத்தப்பட்டு வெறுக்கப்பட்டிருந்தேன். ஆனால் தேவன் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது என்னுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல எத்தனையோ ஜனங்களை மீட்டுக் கொண்டு வருகின்றார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். ஆகவே நாங்கள் காத்திருக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில் அவர் செயலாற்றுவார். நீங்கள் நிர்பந்தத்தோடு வருத்தப்படுகிறீர்களா? நீங்கள் வியாதியினால் வருத்தப்படுகிறார், லௌகிக ஆசையினால் இழுப்புண்டு போகிறீர்களா? நீங்கள் இவைகளால் இழுப்புண்டு போகாதபடிக்கு பாரத்தோடு வாங்க, நான் உங்களுக்கு இழைப்பால் தெரிந்து மத்திய 28 சொல்லுங்கள். ஆக இன்றைக்கு எல்லோரும் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அதனால் தான் நாங்கள் சமூகத்தில் எல்லோருக்கும் பாடுகள், துன்பங்கள், பிள்ளைகளை குறித்த கவலை, எங்களுடைய வியாதிகளை குறித்த கவலை, எங்கள் கடன்பாரங்களை குறித்த கவலை, விதமாக நாங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு போராட்டம் இருக்கின்றது. கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிந்தவர், ஒவ்வொரு உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். எங்களுடைய வழிகள் அவருடைய நினைவுகள் அல்ல, அவர் எங்களை அறிந்தவர். நாங்கள் எவ்விதமாக கர்த்தருக்குள் இருக்கிறோமோ, நாங்கள் எவ்விதமாக தேவ சமூகத்தை வாதிக்கிறோமோ, கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறோமோ, அவைகளை பார்த்துத்தான் அவர் எங்கள் வாழ்க்கையை செயலாற்றுவார். ஏனென்றால் எங்களுடைய அக்கிரம சேக்கால தாய் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஈவுகளை கொடுக்க காரியங்களை செய்கிறார். எங்களை இன்றைக்கு எங்களுடைய இப்போ நாளைக்கு இருக்க மாட்டோம். அவ்விதமாக தாய் தகப்பனே வேதத்தில் அக்கிரமம் செய்கிறவர்களே இவ்விதமாக செய்யும் போது வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வசக்திகள் எங்களுடைய பரமபிதா தாய் கருவில் எங்களை உண்டாக்கினவர் எங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சுகத்துக்காக, அவருடைய விடுதலைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருந்து கர்த்தருடன் நன்மை பெற வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் கர்த்தருடன் மீது நன்மை பெற்றார், காத்திருந்தார். அவர் சுகம் கொடுக்கிற தேவன். பேதுரு வீட்டுக்குள்ளே மாமியின் சுகத்தை கொடுத்த தேவன். அங்கே 13 குருடனுக்கு பார்வையை கொடுத்த தேவன். பிறவி குருடன் 13 அன்று இயேசுவே இறங்கும் என்றான். பிறவி குருடன் 13 அன்று இயேசுவே இறங்கும் என்றான். பார்வை அடைந்து மகிழ்ந்தான், அவன் இயேசு பின்னே தொடர்ந்தான். பார்வை அடைந்து மகிழ்ந்தான், அவன் இயேசு பின்னே தொடர்ந்தான். யெகோவாரப்பா இன்னும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். மனதிறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனதிறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். அமிதமாக அவன் அந்த பார்வை இழந்து போயிருந்த அந்த பரிமை, ஆண்டவரை என்னை சுத்தமாக்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டான். தேவன் அவனுக்கு பார்வை கொடுத்தான். அவன் அதுக்காக காத்து விதமாக இன்றைக்கு நாங்கள் கண்ணிருந்தும் குருடாயிருக்கிறோம். எங்கள் ஆத்மாக்கள் இருள் அடைந்து போயிருக்கிறது. அவர் கல்லான் இறுதியத்தை அல்ல, சதையான இறுதியத்தை எதிர்பார்க்கிறார். இந்த வேதத்தை தியானிப்பதனால், தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதனால், சபை கூடிவதை சிலை விட்டுவிடுவது, நாம் விட்டுவிடுவதால் சபையிலே காத்திருப்போமானால் எங்கள் கல்லான் இதயம் மாற்றப்படும். நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் எங்களுக்குள்ளே கிரிகை செய்கிற தேவன் எங்களுக்குள்ளே செயலாற்றுவார்.
எங்கள் வாக்கிலே நன்மையை காண்பிப்பார். ஆகவே நாங்கள் யாவரும் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். யாவரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே ஆண்டவரை பனி போல் இறங்குகிற தேவனே, ஆண்டவரை தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே பாரிவாக்கம் பகுதியிலே ஆண்டவரே ஆதாய திருச்சபையின் கிளைச்சபையிலே ஆண்டவர் வந்து ஆண்டவர் தேவ செய்தியை கொடுக்கவும் பிள்ளைகளோடு நிற்கவும் ஆண்டவர் நீ கிருபை பாருவதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலே ஆண்டவர் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்க போகிறோம் ஆண்டவர். எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க போகிறோம் ஆண்டவர். இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் சரி பலவீனங்கள் வியாதிகள் ஆண்டவர் நாங்கள் ஆண்டவர் காத்திருந்து இழைத்து போனோம் ஆண்டவரே. ஆண்டவரை நெருநாள் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்புகிறது வரும்போது ஜீவ விருட்சமாக இருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்று ஆண்டவரை காத்திருந்து உங்களும் நன்மை பெறத்தக்கதாக ஆண்டவருக்கு ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்ட போவதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரை பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவி ஆண்டவரே. இந்த மத்தியில் ஆண்டவரே ஆவியானவர் ஆகிய செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரை இறங்கும் ஆண்டவரே. ஆவியானவர் பிள்ளைகளை நடத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு தேற்றவாளனை கொடுத்து விட்டு போயிருக்கிறது சொல்ல தேவ ஆண்டவரே. ஆண்டவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து நடத்துகிற தேற்றவாளை ஆண்டவர் இந்த பிள்ளைகள் பெற்றவராக ஆண்டவரே உங்கள் பாதத்திலே ஆண்டவரை அவர்கள் காத்திருந்த ஆண்டவரை ஒத்தாசி பெறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே வழிபடத்தக்கதாக வழிநடத்தப்படத்தக்கதாக ஆண்டு அபிஷேகத்தினால் நிரப்பப்படத்தக்கதாக பெந்தெக்கோஸ்தே நாளில் இறங்கின அபிஷேகம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மத்தியிலும் இறங்கி ஆண்டவரே இவர்கள் அந்நிய பாஷையிலே பேசவும் ஆண்டவரே ஆண்டவர் கர்த்தருக்கு நன்மை வரத்தக்கதாக உங்கள் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. இந்த மத்தியிலே பனி போல பெய்யும் ஆண்டவரே இந்த பிள்ளை மத்தியில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியால் ஊற்றப்படட்டும். வல்லமையினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. வல்லமையால் நிரப்பப்படட்டும். சந்தோ ராபா. ஓ நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். அபிஷேக நாதர் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரை உமக்கு விட்டுக் கொடுக்கட்டும். ஆண்டவரை உமக்கு விட்டுக் கொடுக்கட்டும் ராஜா. ஆவியானவரை ஆளுகை செய்யும். ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே ஆவியே ஆவியே. இந்த மத்தியிலே ஆண்டவரே மழையாக பொழியும் ஆவியே. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலம் காற்றையும் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம், வாய்க்கால்கள் நிரம்பியோடு பண்ணுகிற தேவன் ஆண்டவர். இந்த பிள்ளைகளோட சதய வியாதிகளை நீக்குகிற தேவன் ஆண்டவரே. இவர்களுடைய குறைகளை நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே, இது முடியாத காரியம் ஆண்டவரை, யாராலும் முடியாத காரியம் என்று இவர்கள் நினைக்கலாம் ராஜா. ஆனால் எல்லாம் ஆகும். மனிதனால் கூடாது, தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன தேவன் இவர் வாக்கையிலே ஆண்டவரே கனிதர் மரங்களாக மாற்றும். ஆமென். மேன்மையானவரே, மேக சம்பமே, மேன்மையா அல்லேலூயா, மேக சம்பமே, கனிதரும் மரமாக. இந்த பிள்ளைகளை கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே. பனி போல பெய்யும் ஆண்டவரே, அபிஷேகம் ஊட்டப்படட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உமக்குள்ளே நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆசாந்தோரே ஆராமா.
அபிஷேகம் ஊற்றப்படட்டும். பிள்ளைகளை நிரப்பு ஆண்டவரே. நாங்கள் அவரை மாமிசத்தில் நடக்கக்கூடாது ராஜா, மாமிசத்தில் வாழக்கூடாது ஆண்டவரே. மாமிசம் ஒன்றும் உதவாத ஆண்டவரே. ஆவியை உயிர்ப்பிக்கிற ராஜா ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆவியினால் நிரப்பும். ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவி. ஆண்டவரை தகப்பை பிள்ளைகளுடைய வயாது பலவீனங்கள், சரீர பலவீனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே பலன் உண்ட காட்டப்பட்டு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேமிப்போம். அவ்விதமாக இந்த பிள்ளைகள் கர்த்தரை சேமிக்கத்தக்கதாக, கர்த்தரிடமிருந்து ஒத்தாசைப்படத்தக்கதாக ஆண்டவரே மனிதனால் கூடா தேவனால் கூடும் என்ற விசுவாசத்தோடு தேவனோட மந்திரி இம்மைக்காக அல்ல மறுமைக்காக தேவன் நோக்கியவர்களாக வாழ உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சபையாரையும் ஊழியரையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை இந்த தருணத்தை கொடுத்த பாரிவாக்கம் கிளைச்சபை ஆத்மாதய சபை ஊழியருக்காக விசுவாசிகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா.